ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் போன கிளாஸில் வந்து நம்ம மெஷரிங் மாஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் பார்க்கலாம். ஸோ மாஸ் அப்படின்னா என்ன, வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் படிக்கிறப்பே சும்மா இன்ட்ரோ மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். Mass is the quantity of matter contained in a body. Weight is a normal force exerted by the surface on the object to balance against gravitational pull on the object. In case of spring scale, the tension in the spring balances the gravitational pull on the object. When a man is standing on the surface of the earth or floor, the surface exerts a normal force on the body which is equivalent to a gravitational force. The gravitational force acting on the object is given by mg. அதாவது m அப்படின்னா mass of the object, g அப்படின்னா acceleration due to gravity. ஸோ mass அப்படின்னா என்னென்னா quantity of matter அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது magnitude. அதுதான் வந்து நம்ம mass அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ weight அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம எர்த் மேலே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், நம்ம பாடி வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பாருங்கள், வெயிட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் தி பாடி டு பேலன்ஸ் அகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல். நம்ம வந்து எர்த் மேலே, அதாவது இந்த ஃப்ளோர் மேலே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து முன்னாடி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த ஹூக்கில் மாட்டுற ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் புல்லை வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஸ்கேல் த டென்ஷன் இன் ஸ்ப்ரிங், டென்ஷன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்ப்ரிங் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, mg அப்படின்னு சொல்லுவோம். m அப்படின்னா மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், g அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்போ நம்ம வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம் போடுற இடத்துல எல்லாமே இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அ மேன் ஹேஸ் அ மாஸ் 50 kg ஆன் த எர்த், தென் வாட் இஸ் ஹிஸ் வெயிட். ஸோ இப்போ ஒருத்தரோட வெயிட் வந்து 50 kgன்னு கொடுத்துட்டாங்க எர்த்தில். ஸோ அப்போ அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மாஸ் வந்து 50 kgன்னு கொடுத்துட்டாங்க, வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு. ஸோ மாஸ் வந்து நமக்கு தெரியும் 50ன்னு, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஒரு வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்ன வேல்யூ, 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ அப்போ 9.8 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ வந்து நமக்கு 490 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்ம வெயிட் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ்ன்னு தானே பார்த்தோம். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். ஸோ அப்போ இந்த இடத்துல வெயிட்டோட யூனிட்டும் நியூட்டன். ஓகேவா, ஸோ அடுத்தது, the pull of gravity on moon is 1/6 times weaker than that of earth. This causes the weight of the object on moon to be less than that on the earth by 6 times. Acceleration due to gravity on the moon is 1.63 meter second power -2. ஸோ மூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராவிட்டி இருக்குமா, அந்த கிராவிட்டி வந்து எர்த்தில் இருக்க கிராவிட்டி விட 1/6 டைம்ஸ் வீக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வீக்கராக இருக்கனால என்னாகும், நம்ம வெயிட் வந்து எர்த்தில் ஒரு வெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி மூனில் கால்குலேட் பண்ணுறப்போ அது வேறு ஒரு வெயிட்டாக இருக்கும். ஸோ எர்த்தில் இருக்க வெயிட்டை விட மூனில் கால்குலேட் பண்ணுற வெயிட் வந்து 6 டைம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் மூன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.63 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேவா, இந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த் வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இங்கே வந்து மூன் அப்படின்னா 1.63 மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த ரெண்டு வேல்யூவும் 1 மார்க்கில் கேட்கலாம். சம்ஸ் போடுற இடத்துல எல்லாமே உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த வேல்யூ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், if the mass of a man is 70 kg, then his weight on the earth is 686 Newton and on the moon is 114 Newton. But his mass is still 70 kg on the moon. ஸோ மாஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா
கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் நம்மளோட வெயிட் வந்து பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ எர்த்தில் ஒரு மாதிரி இருக்கும், மூணில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது எர்த்துக்கும் மூணுக்கும். ஸோ அதனால் நம்ம வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. வெயிட் அப்படிங்கிறது டைரக்ட் குவான்டிட்டி. ஏன்னா வெயிட்டில் வந்து மாஸும் இருக்குது, ஆக்சலரேஷனும் இருக்குது. ஸோ அப்போ வெயிட் அப்படிங்கிறது டைரக்ட் குவான்டிட்டி. மாஸ் இட் ஹேஸ் மேக்னிடியூட் அலோன், ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ மாஸில் வந்து வெறும் மேக்னிடியூடு மட்டும்தான் வந்து அது மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை வந்து வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? மாஸ் அப்படின்னா இட் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஸோ அது முன்னாடி டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்தோம். வெயிட் அப்படின்னா இட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புல்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? மாஸ் ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெயிட் அப்படின்றது பார்த்தோன்னா வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ எர்த்தில் ஒரு வெயிட்டாக இருக்கும், மூணில் வந்து ஒரு வெயிட் இருக்கும். ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? அடுத்தது மாஸ் இஸ் மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். வெயிட் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாஸ் இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். வெயிட் வந்து இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க் ஆர் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது அக்யூரசி இன் மெஷர்மெண்ட். When measuring physical quantities, accuracy is important. Accuracy represents how close a measurement comes to a true value. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதாவது லென்த் மெஷர் பண்ணாலும் சரி, மாஸ் மெஷர் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். ஓகேவா? அக்யூரசி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ வேல்யூ. அதாவது இப்போ நம்ம ஒரு டைம் மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணுவோம், அக்யூரேட்டாக அதே வேல்யூ தான் வரணும். ஓகேவா? அதுதான் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் இஸ் சென்டர் இன் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் அண்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ அக்யூரசி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மற்ற பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அக்யூரசி அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Also, it is also important in our daily life. You might have seen in jewelry shops how accurately they measure gold. What will happen if little more salt is added to food while cooking? So, it is important to be accurate when taking measurement. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜுவல்லரி ஷாப்லலாம் கோல்டு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தான் மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மில்லிகிராம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறப்போ சால்ட் போடுறோம் இல்லையா, அந்த சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறப்பவும் கரெக்டாக இவ்வளோனா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அக்யூரஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? Faulty instruments and human error can lead to inaccurate values. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் இல்லை நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணலனாலும் நமக்கு வந்து inaccurate values வந்து கிடைக்கும். In order to get accurate values of measurement, it is always important to check the correctness of the measuring instrument. ஸோ accurate value நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணுற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 0ல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? Also, repeating the measurement and getting the average value can correct the errors and give us accurate value of measured quantity. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒன்று வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டைம் அதை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட லெசன் வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து சும்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantity. Example, length, mass, time, temperature. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு என்னென்னா அது எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ லென்த் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளாக டேப்பு ஆர் ஸ்கேல் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக லென்த்தை வந்து மெஷர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் மாஸ், டைம், டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே.
ஸோ அடுத்த பாயிண்ட், quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. Example, area, volume and density etc. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அதாவது அதிலிருந்து எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து derived quantity அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோமா. ஸோ அதில் வந்து லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஏரியா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதில் ஏரியா அப்படின்றது டைரக்ட் குவான்டிட்டி, லென்த் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகேவா. யூனிட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வித் விச் அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வந்து நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து அன்னோன் குவான்டிட்டிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், இன்டென்சிட்டி அண்ட் மோல் ஆர் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் நம்ம மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தோமா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டு ஃபைண்ட் த லென்த் ஆர் திக்னஸ் ஆஃப் ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து வெர்னியர் கேலிப்பர் இல்லைனா ஸ்க்ரூ காஜ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கொஷின் ஆன்சர்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகேவா. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். 1 astronomical unit equal to 1.496 into 10 to the power 11 மீட்டர். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு என்னென்னா சென்டர் ஆஃப் த சன்லேருந்து சென்டர் ஆஃப் த எர்த் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். 1 astronomical unit அப்படின்னா என்னென்னா 1.496 into 10 to the power 11 மீட்டர். இந்த வேல்யூ எல்லாமே வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது லைட் இயர் is the distance travelled by light in 1 year in vacuum. 1 light year equal to 9.46 into 10 power 15 மீட்டர். ஸோ லைட் இயர் அப்படின்னா என்னென்னா, அதாவது வேக்கம் அப்படின்னு என்ன, எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோமா, அந்த எம்டி ஸ்பேஸில் 1 இயரில் லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, அதுதான் வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். 1 light year equal to 9.46 into 10 power 15 மீட்டர். Parsec is the unit of distance used to measure astronomical objects outside the solar system. ஸோ சோலார் சிஸ்டமுக்கு வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பார்செக் அப்படின்ற யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10 to the power -10 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். SI unit of volume is cubic meter or meter cube. Generally volume is expressed in liter. So 1 milliliter equal to 1 centimeter cube. So வால்யூமோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக வந்து வால்யூமை லிட்டர்லேயும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 1 ml அப்படின்னா 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி இந்த வேல்யூ வந்து பார்த்துருக்க மாட்டோம். 1 ml equal to 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இஸ் 0.01 millimeter. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் இஸ் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், காமன் பேலன்ஸ் கேன் மெஷர் மாஸ் அக்யூரேட்லி அப் டு 5 கிராம். அக்யூரசி ஆஃப் ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் 10 milligram. ஸோ எந்த இடத்துல கிராம் வருது, எந்த இடத்துல மில்லிகிராம் வருது, எங்கே சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம், எங்கே மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது எல்லாமே வந்து 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் லெசன் வந்து நமக்கு ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.